கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய இன்றைய இறைவாக்கு, இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மெசியா என்பதை காட்டுவதற்காக அக்காலத்து யூதர்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்டார்கள். இந்த அடையாளத்தினுடைய உண்மைத்தன்மை, இயேசு அடையாளத்தை காண்பிப்பதனால் அவர்கள் நம்பிவிடுவார்களா என்றால் அதுவும் இல்லை. பின் இதற்காக அவர்கள் விரும்புகின்ற ஒரு மெசியாவாக இவர் இருப்பாரா என்பதை சோதனை செய்ய. எல்லா காலத்திலும் மனிதன் தன்னுடைய வாழ்வில் தான் நினைப்பதை கடவுள் செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அதுதான் தான் உயர்ந்தவனாகவும் தாம் சக்தி படைத்தவனாகவும் தன்னையே காண்பித்து கொள்ள மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம். தனக்கு புதுமை வேண்டுமென்றால் கடவுள் செய்ய வேண்டும். தனக்கு நோயிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் கடவுள் அதை உடனடியாக செய்ய வேண்டும். தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்றால் அவர் உடனடியாக செய்ய வேண்டும். தான் எப்படி நினைக்கின்றோமோ அப்படி கடவுள் செயல்பட வேண்டும். இப்படிதான் மனிதனுடைய எண்ணங்கள் தோன்றுவதனால் கடவுள் தன்னுடைய கொடைகளை, தன்னுடைய விருப்பத்தை தானாக செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றல் கற்பித்த ஜெபத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய ஆட்சி வருக, உன்னுடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரின் திருவுளம் விண்ணுலகத்தில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வரலாற்றில், நாம் வாழுகின்ற நாழிகைகளில் அவை நடைபெற வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் நினைப்பதை கடவுள் திருவுளமாக நினைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு நிலையில், நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால் கடவுள் நம்மோடு இல்லை என்ற ஒரு நினைவுகளையும், ஏதோ கடவுள் பொருட்களை வாங்குவதற்கு போவது போல, கடைக்கு சென்று காய்கறிகளை வாங்கிவிட்டு வருவது போல, காசை கொடுத்தால் காய்கறி கொடுப்பார் கடைக்காரர் என்பதைப் போல பல நேரங்களில் கடவுளிடம் பேரம் பேசுவதும், கடவுளிடம் பல்வேறு ப்ராஜெக்டுகளை போட்டு பேசி முடிவெடுப்பதும் போல இருக்கிறது. இது விசுவாசம் அல்ல. இது பல நேரங்களில் வியாபார தளமாக மாறிவிடுகிறது, வியாபாரத்தினுடைய இடமாக மாறிவிடுகிறது. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு, கடவுளுடைய அனுபவத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் நம்முடைய வாழ்வில் உணருகின்ற ஒரு விஷயம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, உன்னுடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் உணர வரம் தார். உன்னுடைய பிரசன்னம் இருக்கிறது, அதை நான் உணர வேண்டும். உண்மையாகவே நீர் வாழ்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். உன்னுடைய பேச்சு எப்பொழுதும் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழிந்து போகாது. ஆனால் நான் அதை உணர்ந்து கொள்ள என் மனதை பக்குவப்படுத்தும். உமது அருளை தாரும். என் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் நீர் இருக்கிறீர் என்பதை நான் உணர வேண்டும். அதற்கு உமது அருளை தாரும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் என்று நம்மையே நாம் பக்குவப்படுத்த வேண்டும். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது, மனிதனுடைய தலைகணம் எந்த அளவுக்கென்றால், இன்றும் கூட சிலுவையில் தொங்குகின்ற கிறிஸ்துவை நீர் இறங்கி வா, நீர்தான் மெசியா என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றும் பல்வேறு விதமான எண்ணங்கள், தான் நினைக்கின்ற எண்ணத்தை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தனக்கென்ற ஒரு மதத்தை தேடிக்கொண்டு உருவாக்கி கொண்டு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் அருங்குறிகள், எப்பொழுதும் அதிசயங்கள், எப்பொழுதும் புதுமைகள், புதுமைகளுக்காகவே தேடிக்கொண்டு வேட்டையாடிக்கொண்டு செல்கின்ற மனிதர்களும் உண்டு. கடவுளின் பிரசன்னத்தை உணர்வதும்
அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் தான் நம்முடைய வேலை. அதை செய்கின்ற போது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து காட்டுவார். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு தங்குகிறீர் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும். பல நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் விரும்புகின்றதை கடவுள் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரக்தியாகி விடுகிறோம். நடைபெறவில்லை என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். கடவுளின் பிரசன்னத்தை நாங்கள் உணர இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கையும் இல்லாமல் போய்விடுகிறது. வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. எங்களை மன்னியும் ஆண்டவரே. பிரசன்ன எங்கள் நாளும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இடைவிடாத இந்த பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் அறிந்து கொள்ளவும் எங்கள் இதய கண்களை திறந்துவிடும் உமது அருளை எங்கள் வாழ்வில் இடைவிடாது பொழிந்தருளும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.